மனிதன் எப்படி வாழணுன்றத 2 அடியில் சொல்லிட்டு போன திருவள்ளுவர் தன்னுடைய மனைவிக்காக மட்டும் 4 அடியில் கவிதை எழுதியிருக்காரு. அடியேற்கினியாலே அன்புடையாலே படிசல் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என்கண் இரவு. அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? அன்புடையாலே அப்படின்னு ஆரம்பித்து என்னுடைய சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் என்னுடைய கால்களை வருடி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தூங்கி எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு எனக்காக நீ எல்லாமே பண்ண. நீ இல்லாத இந்த வீட்டில் இனிமே என்னுடைய கண் எப்படி தூங்கும் அப்படின்னு தான் கேட்குறாரு. இதுக்கு ஒரு குட்டி கதையும் இருக்குது. வாசுகி இறக்கும் தருவாயில் இருக்கும்போது வள்ளுவரை பார்த்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்னோடய உயிர் போகணும் அப்படின்னா எப்போது போயிருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறதுக்காக தான் நான் இன்னும் என் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வள்ளுவர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தினமும் சாப்பிடும்போது ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஒரு ஊசியும் கேட்பீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து நான் ஏன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போ எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு நிம்மதியான ஒரு மரணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வள்ளுவர் சொல்கிறாரு, அது வேற ஒன்றும் இல்லை, நீ பரிமாறும் போது ஏதாச்சும் ஒரு சோற்று பருக்கை கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஊசியை வச்சு அதை எடுத்து கொட்டாங்குச்சியில் இருக்கிற தண்ணியில் கழுவி அதை திரும்ப சாப்பிட்றதுக்காக தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நீங்கள் அதை உபயோகப்படுத்தி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு வாசுகி கேட்குறாங்க. இதை கேட்டதும் வள்ளுவருக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடைச்சிட்டு இருந்ததாமா. அழுதுகிட்டே சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ ஒரு பருக்கை கூட பரிமாறும்போது கீழே சிந்தவே இல்லை, அதனால தான் நான் அதை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மையாக என்னென்னு தெரியல. ஆனால் அந்த கவிதையை படிக்கும்போது அவர் மனைவி மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காரு அப்படின்றது தெரிய வருது. தமிழ் மொழியில் மட்டும்தான் கேட்குறதுக்கு இனிமையாக எழுத முடியும். அது 2 அடியாக இருந்தாலும் சரி, 4 அடியாக இருந்தாலும் சரி.